வெல்கம் டு ஆத்மா. நாம் எத்தனை காலம் தவம் புரிந்தாலும் நமக்கு திரும்ப கிடைக்காத ஒன்று குழந்தை பருவம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நல்லவன் கெட்டவன், ஏழை பணக்காரன் என்று எந்த பாகுபாடும் இல்லாதது இந்த குழந்தை பருவம். கற்பனைகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. எந்த ஒரு மனிதனும் அந்த பிஞ்சு குழந்தையின் மொழிக்கு இறங்கித்தான் பேசியாக வேண்டும். கள்ளம் கபடமில்லாத அந்த எதிர்பார்ப்புகளால் கிடைக்கும் மகிழ்ச்சியும் ஏமாற்றத்தால் கிடைக்கும் சிறு சிறு அழுகையும் நம் மனதை மகிழவும் வைக்கும், நெகிழவும் வைத்துவிடும். அதுவே பெண் குழந்தைகள் என்றால் நம் அனைவரின் உள்ளங்களையும் கொள்ளை கொண்டு போய்விடும். அதன் மீது ஒரு சிறு துரும்பு பட்டால் கூட பெற்றோரின் மனமும் மற்றவர்களின் மனமும் துடிதுடித்து போய்விடும். அந்த குழந்தை பொம்மையாகவோ போக பொருளாகவோ நண்பர்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு தெரிந்தால் அதை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறுமியின் வாழ்க்கையோடு தான் நாம் இன்று பயணிக்கப் போகிறோம். வாருங்கள், ஆத்மாவிற்குள் செல்வோம். அப்பா, நான் இந்த யூனிஃபார்ம்ல எப்படி இருக்கேன்? ரொம்ப அழகா இருக்கடா. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. பாப்பா நல்லா படிக்கணும். படிப்பேன்பா. ஆமாண்டா பாப்பா, நீ நல்லா இங்கிலீஷ் பேசணும், பெரிய ஆளாகணும். அத பார்த்து அப்பா ரொம்ப சந்தோஷப்படும். அம்மா சொன்னாங்க நான் கான்வென்ட்ல படிச்சாதான் நல்லா இங்கிலீஷ் பேசுவேனா. அப்பா ஆசையை நிறைவேற்றுவியா? நான் கண்டிப்பா நல்லா படிப்பேன். உங்க ஆசை என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நான் நிறைவேற்றுவேன். பப்பானா பப்பா தான். உங்க அம்மாவோட ஒரே ஆசை உன்னை கான்வென்ட்ல படிக்க வைக்கணும்ன்றதுதான். அதை தவிர அவளுக்கு வேற எந்த ஆசையும் இல்ல. பப்பா, அப்பாவுக்கு ரூமா கொடுத்துட்டு சீக்கிரம் கிளம்பி ஸ்கூலுக்கு போங்க. முத்தம் கொடுப்பீங்களா? பாய்ப்பா. பாய். கவிதா, என்னாச்சு? எனக்கே இப்படி ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. கனவா? ஆமாங்க, கனவுல நம்ம மஞ்சரி பேய வந்து நின்னுட்டு இருந்தா. என்ன பார்த்து சிரிச்சாங்க. கனவுலாம் 1000 வரும். அதெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்க முடியுமா? என் கனவுல கூட தான் மஞ்சரி கான்வென்ட்டுக்கு போன மாதிரி கனவு கண்டேன். அது நல்ல கனவு தானே? நிஜமாவே நாளைக்கு கான்வென்ட்க்கு போறது உண்மைதானே? எனக்கே அப்படி ஒரு கனவு வந்துச்சு. நீ கொஞ்ச நாளாவே மஞ்சரிய கான்வென்ட்ல சேர்த்துப்பாங்களா சேர்த்துக்க மாட்டாங்களான்னு மன உளைச்சலே இருந்த. அதோட நினைப்பு தான் இப்படி மோசமான கனவா வந்திருக்கு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்குங்க. ஒன்னும் ஆகாது. தேவையில்லாம பயந்து மேற்கொண்டு கண்டதையும் நினைக்காத. சரியா? சாமியை கும்பிட்டு பேசாம படு. நமக்குன்னு சொத்து சொகன்னு எதுவும் வேண்டாங்க. குழந்தைய நல்லா பாத்துக்கிட்டாலே போதுங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாத கவிதா. நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம மஞ்சரிய கான்வென்ட்ல படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி காட்டுறேன். அதுக்காக ராத்திரி பகல்னு பார்க்காம நான் உழைக்க தயாரா இருக்கேன். போதுமா? எனக்கு அது போதுங்க. சரி, படுத்துக்கோமா. நீங்க படுத்து தூங்குங்க. பாப்பா, அம்மா மெதுவாமா, வலிக்குதுடா செல்லம். மெதுவா தான் பின்றேன்.
இப்ப ஸ்கூலுக்கு போக ஆட்டோ வரும். அழகா ஸ்கூலுக்கு போயிட்டு எல்லார்கிட்டயும் அன்பா பழகணும். அப்புறம் மதியத்துக்கு கொடுத்த சாப்பாட மிச்சம் வைக்காம சாப்பிடணும். சரியா? என் அழகு செல்லம். கூட பப்பா ஒரு வாய் சாப்பிடுங்க. காட்டுங்க. ஆ. எல்லாம் கரெக்டா வச்சுட்டேன். சரியா? செல்ல பப்பா. நான் சொன்ன மாதிரி லஞ்ச் டைம்ல கரெக்டா சாப்பிடணும். சரியா? இன்னொரு வாய். போதும்பா. இன்னும் ஒரே ஒரு வாய்டா செல்லம். ஆ. பாப்பா இந்த பேக் மாட்டிக்கோ. போலாமா? சரி வா. பாப்பா உங்க மிஸ் உன்னை பத்தி என்ன கேட்பாங்க? வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்பாங்க. நீ என்ன சொல்லுவ? மை நேம் இஸ் மஞ்சரி. வெரி குட். அப்புறம் உங்க அப்பாவை பத்தி எப்படி கேட்பாங்க? வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ்? அதுக்கு நீ என்ன சொல்லுவ? மை ஃபாதர் இஸ் கார்பெண்டர். வெரி குட். இந்த அம்மாவை எப்படி கேட்பாங்க? வாட் இஸ் யுவர் மதர்? அதுக்கு நீ என்ன சொல்லுவ? மை மதர் இஸ் ஹவுஸ் வைஃப். சூப்பர். அப்புறம் ஏபிசிடி ரைம்ஸ்ல ஞாபகம் இருக்குல்ல? ஓ சொல்லட்டுமா? போதும் 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 சரிதான். எல்லாத்தையும் நீயே சொல்லி கொடுத்துருனா இதுக்கு மேல பப்பா ஸ்கூலுக்கு போய் என்ன கத்துக்க போறா? ஏங்க பேசிக் என்னன்னு சொல்லி கொடுக்கலனா குழந்தைங்க பெப்பேன்னு முழிச்சிட்டு இருக்கும். பணக்கார வீட்டு பிள்ளைங்களா இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் தரோவா இருக்குங்க. நம்ம பிள்ளை ஒண்ணும் ஏப்ப சாப்ப இல்லைன்னு காட்டிக்க வேணாமா? அதெல்லாம் சரிதான். ஆட்டோக்காரன் வந்துருவான். வா போலாம். சரி வாங்க. ஆட்டோக்காரன் இன்னும் வரலையே. வந்துருவாரு இருங்க. என்ன கவிதா, உன் பொண்ணுக்கு கான்வென்ட்ல சீட்டு கிடைச்சிருச்சு போல இருக்கே. ஆமாக்கா, இவரு பெரிய மனுஷங்க சிபாரிசோட எப்படியோ சீட்டு வாங்கிட்டாரு. உன் புருஷன் சாமர்த்தியசாலிதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்டோ வந்துரும். ஆட்டோ வந்துருச்சு. என்னங்க உள்ள யாரையுமே காணோம்? போற வழியில தான் ஏத்திட்டு போனோம். போறப்போ உன் வீடு தான் முத வீடு, திரும்பி வரப்போ உன் வீடு தான் கடைசி வீடு. சரிங்க அண்ணே. பாப்பா ஏத்தி உட்காரவையுமா. நாங்க ஸ்கூல் பஸ்ஸுக்கு பணம் கட்ட முடியலன்னு தான் உங்க ஆட்டோவை புக் பண்ணிருக்கோம். குழந்தைய பத்திரமா கூட்டிட்டு வந்துருங்கண்ணா. ஏமா எனக்கு என்ன ஸ்கூல் சவாரி என்ன புதுசா? என்ன நம்பி எத்தனை குழந்தைங்க ஆட்டோல இருந்து தெரியுமா? இது வரைக்கும் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணா. ஆட்டோல ஏறி பழக்கப்பட்ட பசங்க மத்தியில எங்க பாப்பாக்கு புதுசு தானே. ஓ நீ அதை சொல்றியா? அதை நான் பாத்துக்கிறேம்மா. சில குழந்தைங்க கிள்ளி விடும், சீண்டி விடும். குழந்தைங்கன்னா அப்படி இப்படி இருக்குதானே செய்யும். அதை நான் பாத்துக்கிறேம்மா. பாப்பா டாட்டா கட்டிட்டு உட்காரு. சரிம்மா சரிம்மா பாத்து பாத்து கூட்டிட்டு போங்கண்ணா. சரிம்மா சரிம்மா. சாயங்காலம் சரியா 3:30 மணிக்கு திரும்ப கூட்டிட்டு வந்துருவேன். இதே இடத்துல வெயிட் பண்ண மணி. சரிங்கண்ணா. சரியா? அப்ப நான் கிளம்புறேன். பாய் அம்மா, பாய் அப்பா, பாய் பாய். பப்பா சந்தோஷமா தானே போறா. நீ எதுக்கு அழுவுற? பாப்பா இத்தனை நாளும் என்னை விட்டு பிரிஞ்சதே இல்லைங்க. அவ டாட்டா சொல்லிட்டு போகும்போது மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்குங்க. படிக்க தானே போறா. சாயங்காலம் வந்துருவால. நீ அழாம வருமா? சரி நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு இந்த வேகாத வெயில நின்னுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, ஸ்கூல்ல இருந்து பப்பா வர நேரம் அதான் நின்னுட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கு முத நாள் போயிருக்கால, ஸ்கூல்ல அழறாலோ என்னமோ. ஒன்னும் தெரியலையே, வந்து கேட்டாதான் தெரியும். 4 நாள் போனா எல்லாம் சரியாயிடும்.
அதுக்கே வருத்தப்பட்டுட்டு இருக்க, வருவா போ. அண்ணா குழந்தை எங்கண்ணா? குழந்தைய கூட்டிட்டு வரலையா? நான் கூட்டு வரலையம்மா. என்னண்ணா சொல்றீங்க? நீங்க தானே ஆட்டோல ஏத்தி கூட்டிட்டு போனீங்க. ஆட்டோவில் எல்லா குழந்தைங்க வந்து ஏறிட்டாங்கம்மா. உன் குழந்தையாக வெயிட் பண்ணி பார்த்தேன், வரல. ஐயோ, என் குழந்தை ஆட்டோ விட்டு எங்க போச்சுன்னு தெரியலையே. பயப்படாதம்மா, உன் குழந்தை ஆட்டோவில் ஏறலனாலும் வாட்ச்மேன் பார்த்துட்டு இருப்பான். வா போய் அழைச்சிட்டு வந்துடலாம். ஐயோ, ஏம்மா என்னண்ணா பயப்பட? இப்படி உட்காரும்மா. சொல்றீங்க? பதட்டப்படாதம்மா, வாம்மா. சீக்கிரம் போங்கண்ணா. ஐயோ ஐயோ, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. ஏங்க, என் குழந்தைய கூப்பிடுங்க. என் குழந்தை ஆட்டோ மிஸ் பண்ணிட்டா. குழந்தைங்க யாருமே இல்லையே, எல்லாரும் போயிட்டாங்களேம்மா. என் குழந்தை ஸ்கூலுக்கு வந்திருந்தா, ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வரலங்க. மற்ற குழந்தைங்களை விடுறதுக்கு முன்னாடி புதுசா அட்மிஷன் ஆன குழந்தைங்களை தான் முதல்ல விட்டுருவாங்க. இப்போ ஸ்கூல்ல யாருமே இல்லம்மா. பிடி சார், ஹெட் மாஸ்டர் கூட போயிட்டாங்க. நான் மட்டும் தான் இருக்கேன். ஐயோ, உள்ள எதுக்கும் கேட்டு பாருங்களேன் கொஞ்சம். உள்ள யாரும் இல்லைங்க. ஆள் இருந்தா தானே கேட்க முடியும். கொஞ்சம் பாருங்கங்க, என் குழந்தை. பதட்டப்படாதீங்கம்மா, உங்க குழந்தை எங்கேயும் போயிடாது. பேச தெரிஞ்ச குழந்தை தானே. ஆமாங்க. யாராவது கொண்டு வந்து விட்டுருவாங்க. தைரியமா போங்கம்மா. அம்மா, வயல் எங்கேயாச்சும் பாருமா, நானும் தேடி பார்க்குறேன். உங்களை நம்பி தானே ஆட்டோல குழந்தைய அனுப்பிச்சேன். மற்ற குழந்தைங்களாம் ஏன் லேட் ஆச்சு, இவ்வளோ நேரமாச்சுன்னு திட்டுவாங்கம்மா. நான் யாருக்கெல்லாம் பதில் சொல்றது? கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்த்து அழைச்சிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? ஏன் சர்வீஸ்ல இதெல்லாம் நடந்ததே கிடையாது. இதான் முதல் தடவைமா. வீட்டுக்கு போய் பாருமா, குழந்தை வந்திருக்கும். ஐயோ மஞ்சரி, நீ எங்கம்மா போயிட்ட? நான் என்னம்மா பண்ணுவேன்? ஐயோ மஞ்சரி. நீங்க சீக்கிரம் வாங்க. ஐயா, இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். இருக்காருமா. இன்ஸ்பெக்டர் ஐயா. இருமா, பதட்டப்படாதீங்க. என்ன நடந்துச்சுன்னு பொறுமையா சொல்லுங்க. சார், என் பேர் கணேசன். இவன் என் ஒய்ஃப். சரி, எதுக்காக வந்திருக்கீங்க அதை சொல்லுங்க. சார், இன்னைக்கு காலையில ஸ்கூலுக்கு போன என் பொண்ணு திரும்பி வீட்டுக்கு வரல சார். உங்க பொண்ணுக்கு என்ன வயசு? 5 வயசு இருக்கும் சார். கார்மெண்ட்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு ஸ்கூல்ல சேர்த்தோம் சார். இன்னைக்குதான் முதல் நாள் ஆட்டோல தான் அனுப்பி வச்சோம். சாயந்தரம் ஆட்டோல வருவான்னு எதிர்பார்த்தோம், ஆனா வரலையா. ஏற்கனவே அந்த ஆட்டோக்காரன் உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க ஐயா. வேற குழந்தைங்களும் அந்த ஆட்டோல தான் ஸ்கூலுக்கு போறாங்க. அவன் ஏன் திரும்ப அழைச்சிட்டு வரலையா? ஸ்கூல் விட்டவன ஆட்டோல ஏறலன்னு சொல்றாரு. மத்த குழந்தைங்களும் ஆட்டோல ஏறி வந்திருக்காங்க. ஸ்கூல்ல விசாரிச்சீங்களா? விசாரிச்சோம். வாட்ச்மேன் தவிர இந்த ஸ்கூல்ல வேற யாரும் இல்லையா. அந்த ஆட்டோக்காரன் பேரு, எந்த ஸ்கூலு, உங்க பொண்ணோட பேரு எல்லாத்தையும் விவரமா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போமா. சரி, என் குழந்தை. நம்பிக்கையோட இருங்கம்மா, நான் தேடுறேன். குழந்தை காணாம போச்சுன்னு சொல்றீங்கல்ல, நான் கண்டுபிடிச்சு தரேன். இந்தாங்க பேப்பர், கம்ப்ளைண்ட் எழுதுங்க. இந்தாங்க பேனா. யோ 103 சார். சார், ஏற்கனவே குழந்தைய கடத்தின உங்க ஃபைல் இருக்குல்ல? ஆமா இருக்கு சார். அதை எடுத்துட்டு வாங்க. ஆ. கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க போயிட்டு வாங்க. சரி, நாங்க வரோம் சார். நடுத்தர வர்க்கத்திற்கும் கீழ் போராடி வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு கணவன் மனைவி. அவர்களின் அம்சமாக ஒரு அழகான பெண் குழந்தை. அவள் பெயர்தான் மஞ்சரி. பெற்றோரும் வீடும் மட்டுமே உலகம் என்று நம்பியிருக்கும் மஞ்சரி முதலாக படியிறங்கி வெளி உலகை பார்க்க பள்ளிக்கு செல்கிறாள். அவளின் சிறு பிரிவை கூட தாங்க முடியாத அந்த தாய் பள்ளிக்கு சென்ற தன் குழந்தை திரும்பி வரவில்லை என்றால் என்ன செய்வாள்? மஞ்சரிக்கு என்ன ஆனதோ ஏதானதோ என்ற பதட்டமும் உதறலும் ஒரு தாய்க்கு மட்டுமல்ல, நமக்கும் தான். மஞ்சரிக்கு உண்மையிலேயே என்ன ஆனது? கண்ணாமூச்சி விளையாட்டில் கூட தங்கள் குழந்தைகள் காணாமல் போவதை எந்த பெற்றோரும் விரும்ப மாட்டார்கள். விளையாட்டில் கூட குழந்தைகளின் கணநேர பிரிவை தாங்க முடியாத பெற்றோர்களின் பரிதவிப்பை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. குழந்தைகள் மீதான பொறுப்பு இந்த பெற்றோருக்கு மட்டுமல்ல, சமூகத்திற்கும் உண்டு. அப்படியானால்
சிறுமி மஞ்சரி காணாமல் போனதற்கு யார் பொறுப்பு, என்ன காரணம்? வாருங்கள் பார்க்கலாம். போலாமா? வா. வாங்க இன்ஜினியர் சார். நல்லா இருக்கீங்களா? விசிட்டா இருக்கு. சும்மா வீட்ல கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. ஆ. அதான் போற வழியில சைட்டு பார்த்துட்டு ஓ, போலாம்னு. அப்படிங்களா? அம்மா, முதல்ல சைட்டுக்கு வந்திருக்கீங்க. கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர சொல்றேம்மா. உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்க. நாங்க இப்பதான் சாப்பிட்டு வந்தோம், எங்களுக்கு எதுவும் வேண்டாம். பாப்பாவுக்கு சாக்லேட் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? டேய் முருகா, ஐயா. வா. உடனே கடைக்கு போய் விலை ஜாஸ்தியா இருக்கிற சாக்லேட்டா பார்த்து வாங்கிட்டு வா. காசு இருக்குல்ல? இருக்குங்கய்யா. போயிட்டு வா. மம்மி, நான் உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வரட்டுமா? சரி, பார்த்து போயிட்டு வா. சரி மம்மி. என்னங்க, இந்த கட்டடம் எப்ப முடியும்? எப்பவோ முடிய வேண்டியது, இன்னைக்கு நாளைக்குன்னு எழுதிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் மூமெண்ட் பரவாயில்லம்மா. கட்டடத்தை முடிக்கிறதுக்கு உண்டான பட்ஜெட்டை ஒதுக்கி இருக்காங்க. இன்னும் ஒரு 6 மாசத்துல முடிஞ்சிடும். டாடி, ஆ? இங்க வந்து பாருங்க டாடி. சுஜி, என்னாச்சு? எது கூப்பிட்ட? இங்க பாருங்க டாடி. இத பார்க்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு டாடி. யோ மேஸ்திரி, என்னையா அதெல்லாம்? இல்ல சார், காலையில வாட்டர் லைனுக்காக குழி தோண்ட சொன்னேன். அப்ப இது வெளியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கிழிச்ச முதல்ல கிளியர் பண்ணியா? இதோ இப்ப பண்ணிடுறேன் சார். என்ன விடுங்க, என்ன விடுங்க. நான் என் அம்மா கிட்ட போகணும். என்ன விடுங்க, என்ன விடுங்க. நான் என் அம்மா கிட்ட போகணும். என்ன விடுங்க, நான் என் அம்மா கிட்ட போகணும். என்ன விடுங்க, நான் உங்க அம்மா கிட்ட போகணும். சரி, போலாம். வாடா. வாமா. என்ன விடுங்க, என்ன விடுங்க. நான் என் அம்மா கிட்ட போகணும். என்ன விடுங்க, என்ன விடுங்க. நான் என் அம்மா கிட்ட போகணும். எங்க, என்னங்க, ஆ? ஆ, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஆ, திடீர்னு என்ன ஸ்வெட்டிங் ஆகுது? இல்ல, அது ஒண்ணும் இல்ல. வாங்க போலாம். சரிதான், குழந்தை பயப்படுறதை விட நீங்க ரொம்ப பயந்துருக்கீங்க. ப்ரெஷர் ஆயிடுச்சு. போலாம். என்ன விடுங்க, நான் என் அம்மா கிட்ட போகணும். என்ன விடுங்க, நான் உங்க அம்மா கிட்ட போகணும். குழந்தை மஞ்சரி என்ன ஆனாள்? அவளுக்கு நடந்தது என்ன? சிறுமி சுஜிக்கு புதைந்து கிடக்கும் ஒரு சிறிய மண்டை ஓடு அவள் கண்ணுக்கு தென்படுகிறது. அதை கண்ட சுஜியின் தந்தை சந்தேகத்திற்கு இடமான முறையில் நடந்து கொள்கிறான். உண்மையிலேயே அந்த மண்டை ஓடு யாருடையது? அது அங்கு புதைந்து கிடக்க காரணம் என்ன? ஒருவேளை அது சிறுமி மஞ்சரியின் மண்டை ஓடாக இருக்குமா? ஒவ்வொரு தீய செயலுக்கும்
ஒரு எதிர்வினை இருக்கும். ஒவ்வொரு எதிர்வினைக்கும் ஒரு அறிகுறி இருக்கும். அந்த அறிகுறி மட்டும் தெரிந்துவிட்டால் குற்றத்திற்கான குற்று வெளிப்பட்டுவிடும். வெளிப்பட்டால் என்ன நடக்கும்? அப்படிப்பட்ட மனநிலையின் தாக்கத்தில் தான் சுஜியின் தந்தை ராஜ்குமார் இருக்கிறான். அந்த தாக்கம் அவனுக்கு அச்சுறுத்தலாக இருக்குமா? வாருங்கள் பார்க்கலாம். சுஜிமா, படுத்துக்குங்க. மம்மிக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? நீ என் கூட கிச்சனுக்கு வந்தாலே தொல்லை தானே. பேசாம படுத்து தூங்குங்க. மம்மி டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போறேன். ஓகே ஓகே, சரி, குட் நைட் படுங்க. மம்மி. யார் மணி? இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஸ்கூல் விட்டு வந்த அங்கிள், வழி தெரியல. உன் வீடு எங்கன்னு தெரியுமாமா? தெரியாது அங்கிள். இந்த அடுத்த ராத்திரில ஆள் நடமாட்டமே இல்ல இடத்துல நீ எப்படிமா வந்த? நடந்தே வந்தேன். நைட் ஆயிடுச்சு. தனியா போக பயமா இருக்கு அங்கிள். நான் உன்னை கொண்டு போய் உன் வீட்டுல விடுறேன். என் கூட வரியாமா? வரேன் அங்கிள். ஆனா என்னம்மா ஏன் தயங்குற? என் வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ தெரியுமே. இப்ப நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன். அம்மா கூட்டிட்டு சொன்னா போயிடலாமா? போலாமே. ஐயா, ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு. தேவைப்படுதா? பெண் குழந்தை ஐயா. பார்க்க லட்டு மாதிரி இருக்கு. பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு போக வழி தெரியாம வழியில் நிக்குது. நல்ல வேளை என் கையில மாட்டுச்சு. எனக்கு என்ன கொடுப்பீங்க? போன தடவை பார்ட்னர்ஸ் தாஸ்தி. இந்த முறை நான் ஒருத்தன் தான். 1 லட்சம் ரூபாய் கொடுப்பீங்களா? ஓகே, இன்னும் 1/2 மணி நேரத்தில் அங்க இருக்கேன். ஓகேவா? பாப்பா போலாமா? ஓ போலாமே. நீ எப்படிங்க?
காணாமல் போன மஞ்சரி இறந்ததற்கான காரணம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரப்போகிறது என்பது உறுதி. அதற்கான அறிகுறிதான் ஆட்டோக்காரன் சிறுமி சுஜி மூலமாக மஞ்சரியின் ஆத்மாவால் பலியாக்கப்பட்டது. இந்த பலி கணக்கு இத்தோடு முடிந்துவிட்டது என்றால் இல்லவே இல்லை. ஆட்டோக்காரன் பலியாவதற்கு முன்பாக சிறுமி கடத்தல் தொடர்பாக போனில் பேரம் பேசிய அந்த முகம் தெரியாத முக்கிய நபர் யார்? அதற்கான காரணம்தான் என்ன? இந்த கூட்டு சதியில் எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள்? நாளை வரை காத்திருப்போம். இது ஆத்மா.